Welcome to Great Vrindavan Magic Show. நடந்து வந்தா ஓகேவா இல்ல ஒரு டான்ஸ் பண்ணா ஓகேவா? அடுத்தவங்களுக்கு அதுல எந்த gift உங்களை ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? இல்லன்னா என்னோட gift அப்படி சொல்றாங்க. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் வந்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா என்னோடய பிரதர் இன்லாவோட வெட்டிங் தான். என்னோடய ஹஸ்பண்டோட தம்பியோட வெட்டிங். நாங்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இந்த வெட்டிங்கும் கூட. இன்றைக்கி வந்து நலங்கு ஃபங்க்ஷன், ஹல்தி ஃபங்க்ஷன் பொண்ணு வீட்டில் நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். முன்னாடிலாம் ஹல்தி சங்கீத் இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம்ல. ஸோ இப்போ வந்து எங்கள் ஃபேமிலி எப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம் மேரேஜில். ஸோ இந்தியா வந்த உடனேயுமே நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு வெட்டிங்க்காக. ஸோ அதெல்லாமே நான் விலாகாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கண்டிப்பாக ஷூட்டே பண்ண முடியல. சவுகார்பேட் நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடை அண்ணா நகர், டி நகர்லாம் போயிருந்தேன். பட் எதுவுமே நல்லா ஷூட் பண்ணுறதுக்கு முடியலை. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்தியாவுக்கு வந்த உடனேயுமே ஃபங்க்ஷன் இருந்ததுனால நான் வந்து முக்கால்வாசி அவுட்ஃபிட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதோட லிங்க்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நான் என்னோடய இன்ஸ்டாலேயே நான் ஸ்டோரிஸாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் பண்ணலை. இந்த வீடியோக்கு அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன். மேபி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, அவனோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் முடிஞ்சதுன்னா நான் எங்கே வாங்கினேன் அப்படின்ற பேஜையும் நான் டேக் பண்ணுறேன். ஹல்தி ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால எல்லோ கலரில் தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா கெஸ்ட்டுமே எல்லோ கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையே தவிர அவங்களும் எல்லோ கலர் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால அவங்க கான்ட்ராஸ்டாக பர்பிள் மாதிரி சூஸ் பண்ணியிருந்தாங்க. வந்த கெஸ்ட் எல்லாருமே நலுங்கு வைக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அப்புறம் சாப்பாடு, இது மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ற ஒரு ப்ரீ செலிப்ரேஷன் மாதிரி ரொம்பவே சூப்பராக போச்சு. ஓகே, ரொம்ப வளன்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்காம ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். ஹலோ அம்பு குட்டி எங்க, ரியானா குட்டி எங்க, இங்க பாருங்க ரியானா. சூப்பர். டாய் ஏதாவது காட்டினா அது பாப்பா யூஷி அதை எடுத்து காட்ட பாப்பா. இங்க பாருங்க இங்க ரியானா. ஹலோ இங்க பாருங்க ரியானா குட்டி. ரியானா ஹலோ. வாங்க இங்க. நானும் விட்டு பண்றா Rinzu.
ஹல்தி ஃபங்க்ஷன் முடிஞ்ச 2 நாள்லையே சங்கீத் ஃபங்க்ஷன் வச்சுட்டோம். ஹல்தி ஃபங்க்ஷன் வெள்ளிக்கிழமை நடந்தது, சங்கீத் வந்து ஞாயிற்றுக்கிழமை. 2 நாள் தான் பிரேக்கு. இப்போ நம்ம சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். சங்கீத் அப்படின்னாவே டான்ஸு பாட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் களை கட்டுறதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிற யங் பீப்புளெலாம் சேர்ந்து நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஃபங்க்ஷனோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா என்னோடது, ரியானாவோடது, ஹஸ்பண்டோடது எல்லாரோட அவுட்ஃபிட்டுமே ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எப்போவுமே பிளான் பண்ணியிருப்போம். பட் இந்த ஃபங்க்ஷனோட அவுட்ஃபிட்டுமே நான் இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பேஜ் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பேஜ். ஸோ அந்த பேஜை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் ஷேர் பண்ணுறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஒர்த்து சூப்பராக இருக்குது, குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சங்கீத் ஃபங்க்ஷனை பற்றி பேஜ் எடுத்ததுலேருந்தே என்னோட அத்தை வந்து நீ தான் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து ஸ்கூல் காலேஜ்லலாம் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டேஜ் ஏறியிருக்கேன், டான்ஸ் ஆடியிருக்கேன், பாட்டு பாடியிருக்கேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ரொம்பவே நர்வஸ் ஆகிடுச்சு எனக்கு. பண்ணலாமா வேண்டாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து டான்ஸ்லாம் ஆடுறோம், ஸ்டேஜில் ஏறி பேசினால என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. முன்னாடிலாம் வந்து யார் என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன் நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம யாராவது தப்பாக யோசிப்பாங்களோ, நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து அதிகமாகவே இருந்துச்சு. என்னோடய அத்தைகிட்ட வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன், அத்தை வேண்டாம் வேறு யாராவது பாருங்கள், நல்ல ஹோஸ்ட்டாக வேறு யாராவது பாருங்கள் அப்படின்னு. இல்லை நீ பண்ணியே ஆகணும், நீ நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணி ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க. பட் நான் நினச்சே பார்க்கல, அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் சூப்பராக போச்சு. நானும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக மேடையில் பேசிட்டேன். ஸோ அது வந்து ஒரு வின் வின் சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதோட குட்டி குட்டி கிளிப்ஸ் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். என்னோட கம்பேரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு திருஷ்டி சுத்தி போட்டுலாமா, ராஷ்மிகா மந்தனா ஸ்டைல்ல. ஆல்ரைட் டிஜே, ஏதாவது ஒரு சவுண்ட் போடுங்க. நாங்கெல்லாம் பிரைட் க்ரூமுக்கு வந்து திருஷ்டி சுத்த போறோம். ஸோ ஆடியன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, டிஜேக்கு வந்து முன்னாடி நாங்க கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கு. போடுங்க டிஜே. கார்னர், இது வந்து ரெட் கார்னர், இது yellow கார்னர், and இது வந்து ப்ளூ கார்னர். சீட் குளிக்கு போட்டு இப்ப பிரைட் வந்து ஒரு சீட் எடுப்பாங்க. என்ன கலர் வருதோ அந்த குட்டீஸ்களுக்குலாம் ஒரு சின்ன gift இருக்கு. இது என்னப்பா பயங்கர ஆரஞ்சியா இருக்கு. எல்லாருமே தான், ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். எல்லாரோட ஃபேவரட் கலர் ப்ளூ. ப்ளூ குட்டீஸ் ரொம்ப லக்கி, ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிட்டாங்க. நாலு கலர்ல எடுத்து கொடுத்தா. இந்த வாட்டி winning color is yellow. Yellow. சிங்கிள் ஆளா அடிவாங்க. சூப்பர்டா. yellow. கேமரா ஒரு gift கொடுங்க. green. அடுத்ததா நமக்கு மணி சித்தப்பா சீட் எடுக்க போறாங்க. டாடி தான். மணி சித்தப்பா. ப்ளூப்பா. ப்ளூ. சங்கீத்துக்கு மட்டும் வெளியே போனோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு செட் ஆஃப் பொருள் காமிப்போம். அந்த பொருளோட ரேட் என்ன, இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லணும். இது வந்து பலசரக்கு ஐட்டம்ஸ், யாருனாலும் இதில் சொல்லலாம். ஆனால் ஜென்ஸ் வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேடிஸ் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிம்கா பாட்டிலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லணும். 35.
35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 45 40 அப்படின்னு கரெக்டா அதிர்ஷ்டா சொன்னதுனால அவங்களுக்கு பிரைஸா இந்த லிட்டர் பாட்டிலே நாங்க கொடுக்குறோம். இந்த மேகி பாக்கெட்டோட ரேட் என்ன? 20. மேகி டபுள் பேக் இது 30. ஸ்ரீமதி சூப்பர் 28. இந்த பாசி பருப்பின் விலை என்ன? மூங் தால் 100 கிராம். 100 கிராம் மூங் தாலோட விலை என்ன? 20. 18. 7 ரூபாய். ஓ 7 ரூபாய். ஊர்ல அவ்வளவு சீப்பா கிடைக்குதா? 10, 15. that is moon ball 80. சுண்டல் மாதிரி 30. நீங்க ரியால தான் ஷாப்பிங் பண்ணிட்டு அடுத்து எனி கெஸ் இன்னும் கரெக்டான நம்பர் வரல. 100 கிராம் மூங் தாலோட விலை 22. ஐயா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க சொல்லுங்க. நான் 5 ரூபாய்க்கு 100 கிராம் மூங் தால். அடுத்த கெஸ் 25. அடுத்த கெஸ் 10 கேள்வி நச்சது ஒரு 10 கேள்வி நாங்க கேட்க போறோம். குயிக்கா யோசிக்கிறதுக்கு டைமே இல்ல. கேட்ட உடனே யாரு கரெக்டா பதில் சொல்றாங்களோ யாரு கரெக்டா பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். யாரு வந்து அதிகமான கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். இப்போ வந்து ப்ளூ பிங்க் 2 கலர் வந்து இவங்க 2 பேர் கையிலயும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு இளந்தாம் பதில் அப்படின்னா ப்ளூ கலரை 2 பேரும் சேர்ந்து தூக்கணும். 2 பேரும் சேர்ந்து கரெக்டா ஒரே பதில் சொல்றாங்களா இல்ல வேற வேற பதில் சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம். யாரு அடிக்கடி உங்கள போன் பண்ணுவாங்க? அடுத்தவங்களுக்கு ஓகே போன் போட்டாச்சு. அடுத்து யாரு ரொம்ப நேரம் பேசுவாங்க? மொக்கையா பேசுவாரா ரொமான்டிக்கா? யாரு அடிக்கடி ஷாப்பிங் போவாங்க? இது வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு கேள்வி. யார் 2 பேர்ல ரொம்ப டென்ஷன் ஆவீங்க? ரொம்ப தெளிவா இருக்காங்கப்பா. இவங்களே சொல்லிக்கிறாங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க. உண்மை என்னன்னு கேட்டுருவோமா? யார் அதிகமா டென்ஷன் ஆவாங்க? இல்ல நான் டென்ஷன் ஆகி பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸ்வீட் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலா பிடிக்கும். அடுத்தது இந்த கேள்வி வந்து எனக்கு கிடையாது, ஊர்ல எல்லாருக்குமே இதுக்கான பதில் தெரியும். 2 பேர்ல யார் அடிக்கடி படம் பாப்பா? அதிகமா படம் பாப்பா? நோ டவுட். யாரு gift அதிகம் கொடுப்பாங்க? சொல்லுங்க. இல்ல இது வரைக்கும் என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, இனிமே என்னென்ன கொடுக்க போறீங்க, அதை வந்து சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணாதீங்க. என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம்? 2-3 gift கொடுத்துருங்க. அதுல எந்த gift உங்களை ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? இல்லன்னா என்னோட gift அப்படி சொல்லுவாங்க. சரி அப்படிலாம் சொல்லிட மாட்டேன். லவ் பாக்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். லவ் பாக்ஸ் அது என்னது எங்களுக்கு புதுசா இருக்கு. ஆக்சுவலாக இல்லைன்னு மெசேஜ் பண்ணால் அந்த ஹார்ட் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். வாவ், டெக்கி பிரெயின் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க இல்லைன்னு. அடுத்து யார் அவங்க 2 பேர்ல அதிகமா சாமி கும்பிடுவாங்க, கோயிலுக்கு போவாங்க? அதுக்கு
யார் உங்க 2 பேர்ல அதிகமா வீட்டு வேலை பார்ப்பாங்க? ஆக்சுவலா அது கல்யாணத்துக்கு பின்னாடி கேட்டிருந்திருக்கணும், பட் பரவாயில்ல. அடுத்தது இதுக்கு யாரு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு பார்ப்போம். உங்க 2 பேர்ல யார் ரொமான்டிக்? நான் சண்டை போடாதீங்க. 2 பேர்ல யார் ரொமான்டிக் டக்குன்னு சொல்லுங்க. சூப்பர், தேங்க்யூ வில்லன் அண்ட் ஸ்ரீநிதி. யாராவது நோட் பண்ணீங்களா இதுல வந்து யாரு அதிகமா ஆன்சர் பண்ணது, கரெக்டா ஆன்சர் பண்ணது? இவங்க 2 பேரும் ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சு தப்பா ஆன்சர் பண்ணிட்டாங்க. வேற யாராவது நோட் பண்ணீங்களா? சோ 2 பேரும் வந்து ஈக்குவலா இந்த கேம்ல வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க சலைச்சவங்களே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாங்க. அது சங்கீத்லயே ப்ரூவ் பண்றாங்க. சோ 2 பேருக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட். ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு மொமெண்ட். சங்கீத் அப்படின்னா டான்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. சோ இளன் ஃபேமிலி, ஸ்ரீநிதி ஃபேமிலி, நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு வந்து எங்க திறமையெல்லாம் வெளிக்காட்ட போறோம். சோ டான்ஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஆமா அம்மாட்ட போய் கழட்டு போ. Welcome to Great Vrindavan Magic Show. அலைகளால் திறந்து கொண்ட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்கும் உங்கள் திருப்பதி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பங்கு put the song.
என்ன சிஸ்டர் ஜங்கு ஜிங்கு ஜங்கு ஜிங்கு என்னது இந்த மாதிரி ஆட்கள் அப்படி படத்தை காட்டுறது சந்தோஷமா ஆடும்போது இப்படி இன்னொரு ஒரு கட்டுன்னெலாம் சொன்னீங்கன்னா சார் கையை விட்டுருவேன்.